ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கூலி படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். கூலி படத்துல இருந்து இன்னைக்கு அஃபிஷியல் அப்டேட் டீம் குடுக்கவும் இருக்காங்க. என்ன அப்டேட் அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கான ரிலீஸுக்கு இன்னும் 100 டேஸ் இருக்கவும் செய்யுது. ஆகஸ்ட் 14 கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு யூசுவலா இந்த ஒரு படத்துக்கான ஒரு புது கிளிம்ஸ் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் முக்கியமா அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளிம்ஸ்ல டோட்டலா 5 முக்கியமான கேரக்டர்ஸ் காமிக்கன்ஸ் இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அது போக இன்னும் 4 பேர் காமிக்கன்ஸ் இருக்காங்க இந்த ஒரு கிளிம்ஸ்ல. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு படத்துக்கு. இந்த வருஷம் நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் என்னன்னா ரெட்ரோ தான். அந்த ஒரு படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதையும் தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ஒரு படம் வந்து இல்ல. என்னைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். பெருசா எதிர்பார்க்குற ஒரு படம் இந்த ஒரு கூலி திரைப்படம். ஹோப்ஃபுல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் பெஸ்ட்ட குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்றேன். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு கிளிம்ஸ் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளிம்ஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட பேக் ஷாட் மட்டும் தான் காமிக்க வச்சிருக்காங்க. மியூசிக் ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அனிருத்தோட மியூசிக் அப்படிங்கும்போது, முக்கியமா லோகேஷும் அனிருத்தும் சேர்றாங்க அப்படின்னாலே, அந்த ஒரு படத்துக்கான மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கவும் செய்யும். ஸோ ஆகஸ்ட் 14 கூலி திரைப்படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகப்போது. இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவியா இந்த ஒரு படம் ரெடி ஆயிட்டு வந்திருக்கு. 5 இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய ஸ்டார்ஸுமே இந்த ஒரு படத்துல நடிக்கவும் இருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு படமா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்றாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஒரு படத்துல எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே நடிக்கவும் செய்றாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நெறைய சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஹிந்தில இருந்துமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிக்கவும் இருக்காங்க இந்த ஒரு படத்துல. அமீர் கான் நடிக்கவும் இருக்காரு. ஸோ கண்டிப்பா 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. லோகேஷும் அதுக்கேத்த மாரி கதையா ஒரு நல்ல ஒரு இது வந்து பண்ணியிருந்தாருன்னா, கண்டிப்பா 1000 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ணும். புஷ்பா 2லாம் 1000 கோடி அடிக்கும்னு யார் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம்.